உலகம் முழுக்க பல மாற்றங்கள் நடந்துட்டு இருக்கும்போது, சைலன்ட்டா ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடந்துகிட்டு இருக்கு. அது யாருமே கவனிக்கல. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜாப் மார்க்கெட். டிசிஎஸ் ஏற்கனவே 12,000 பேரையும், அமேசான் நிறுவனம் 30,000 பேரையும் கடந்த 6 மாத காலத்துல வேலைய விட்டு தூக்கியிருக்காங்க. இப்போ இந்த மாரியான வேலை இழப்புக்கு அவங்க சொல்றதுல 50% காரணம் அப்படின்றது ஏஐ. நான் இங்க உங்கள பயமுறுத்த விரும்பல. யார் ஏஐய பார்த்துட்டு, சரி இது என்னமோ இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போறாங்களோ, அவங்களுக்கு தான் இந்த வேலை இழப்பு அப்படின்றது நடக்குது. பட் உண்மையா அங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஏஐ ஸ்கில்டு ப்ரொஃபஷனல்ஸ் அப்படின்றவங்க இல்லாம போறதுனால தான் இந்த ஜாப் கட்ட இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஆந்த்ரோபிக் கிளாடோடைய பேரண்ட் கம்பெனி லிட்டரலாவே அவங்க ஜாப் அப்ளிகேஷன் எழுதுறாங்க. கிளாட பயன்படுத்தி உங்க ரெஸ்யூமேவை சரி பண்ணுங்க. கிளாட பயன்படுத்தி நீங்க இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்க. நீங்க ஒரு 1% கம்பெனியை கிளாட் ஏ ஏஜென்ட் மூலியமா ரன் பண்ணலாம். ஃப்ரீலான்சரா இருந்தா உங்க ப்ரொடக்டிவிட்டியும் உங்க குவாலிட்டி ஆஃப் ஒர்க்கையும் இன்க்ரீஸ் பண்ணலாம். ஒருவேளை நீங்க பிசினஸ் ரன் பண்றீங்க அப்படின்னா கிளாட பயன்படுத்தி ஏஐ பயன்படுத்தி உங்களுடைய ப்ரொடக்டிவிட்டி மற்றும் உங்களுடைய மேன் பவர் காஸ்ட் ரெண்டுத்தையுமே குறைக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஃப்ரீலான்சர்ஸ், எடிட்டர்ஸ், டெக் ப்ரொஃபஷனல்ஸ் சொல்லி எல்லாரோட வேலையுமே கிளாட் ஈஸியா செஞ்சு கொடுக்குது. இது ஏஐக்கான யுகம். இந்த இடத்துல ஏஐ அப்படின்றது உருவாக்குனவங்களே இதை தான் சொல்றாங்க. இது ஒரு நான் நெகோஷியபிள் ஸ்கில். இப்போ இது நம்ம மிஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னா காலம் கடந்து போகல, இன்னொரு வாய்ப்பு நமக்கு இருக்கு. அதனாலதான் நம்ம நாலேஜ் பார்ட்னர் அவுட் ஸ்கில்ஸ் உடைய இந்த 2 days கிளாட் லைவ் ட்ரைனிங்கை நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன். இது ஒரு 2 நாள் கம்ப்ளீட் ட்ரைனிங். காலையில 10 மணில இருந்து 7 மணி வரை, சனி மற்றும் ஞாயிறு. டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி நீங்க இதுல ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். நீங்க ஒரு ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலா இருக்கீங்க அப்படின்னா இதை எஃபெக்டிவா பயன்படுத்தி ஒரு 3 மடங்கு growth உங்க கரியர்ல நீங்க பார்க்க முடியும். ஃப்ரீலான்சர்ஸா இருக்கீங்கன்னா இதை பயன்படுத்தி நீங்க எக்ஸலண்டான கிளையன்ட் ஸ்கிராப்பிங் பண்ணி ஹை வேல்யூ கிளையன்ட்ஸை நீங்க ரீச் பண்ணலாம். நீங்க ஒரு ஆண்டர்பிரனரா இருக்கீங்க அப்படின்னா ஏஐ ஏஜென்ட்ஸை கிரியேட் பண்ணி அனாலிசிஸ் எக்ஸலண்டா பண்ணி ஒரு 1% கம்பெனியை உங்களால ரன் பண்ண முடியும். இது ஒரு ஒன் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி. மிஸ் பண்ணாம இதை யூஸ் பண்ணுங்க. இப்போ இது டெக்னிக்கலா நான் டெக்னிக்கலா அப்படின்ற விஷயமே கிடையாது. எந்த வகையா இருந்தாலும் இது கிளாட் சென்ட்ரிக்கா எல்லாருக்கும் பயன்படுத்தக்கூடிய ஒரு ட்ரைனிங். டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி உங்களுக்கான ஃப்ரீ ஸ்லாட்டை நீங்க அவைல் பண்ணுங்க. அதுல ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல நீங்க ஜாயின் பண்ணுவீங்க. அந்த வாட்ஸ்அப் குரூப்ல கண்டிப்பா ஆக்டிவா இருங்க. ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு அதுல கிடைக்கும். வணக்கம், ஜெயஹிந்த். இன்னைக்கு ரஷ்யா, அமெரிக்கா மற்றும் ஈரானை பத்தி ஒரு மிக முக்கியமான அப்டேட் பார்க்க போறோம். டூம்ஸ்டே விமானத்தை ரஷ்யால இருந்து ஈரானுக்கு பறக்க விட்டுருக்காங்க ரஷ்யாவுடைய அரசாங்கம். இப்போ டூம்ஸ்டே விமானம்னா என்ன? இந்த விமானம் ஒரிஜினலாக பார்த்தீங்கன்னா அமெரிக்கா உருவாக்குனது. ஒருவேளை ஒரு அணு ஆயுத போர் ஏற்பட்டால் அந்த போருக்கு பிறகு இந்த உலகத்தை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்றதுக்கான ஒரு கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் சென்டர் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய விமானம். இந்த விமானம் அணு ஆயுத போர் அப்போ மட்டுமே பயன்படுத்துகிறதுக்காக பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்டது. இதை 2 நாடுகள் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஒன்று அமெரிக்கா மற்றும் ரஷ்யா. இப்போ ரஷ்யாவுடைய துப்லவ் Tu-214PU அப்படின்ற இந்த விமானம் ஒரு கமாண்ட் போஸ்ட், ஏர்பான் கமாண்ட் போஸ்ட் ஏர்கிராஃப்ட். இந்த ஏர்பான் கமாண்ட் போஸ்ட் ஏர்கிராஃப்ட் அப்படின்றது ஒரு நாட்டோடைய இராணுவ தலைமையகம் அப்படின்றது அணு ஆயுத தாக்குதலுக்கு பிறகு வானத்திலிருந்து இயங்குறதுக்காக வடிவமைக்கப்பட்ட ஒன்று. இதோடைய கால் சைன் RSD-420. இது ரஷ்யாவில் இருக்கக்கூடிய மாஸ்கோவில் இருக்கக்கூடிய ஒக்கோவோ ஏர்போர்ட்டில் இருந்து கிளம்பி தெஹரானில் இருக்கக்கூடிய இமாம் கொமேனி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுக்கு வந்தடைஞ்சிருக்கு. இந்த இந்த விமானத்தை ஆப்ரேட் பண்ணுறது ரஷ்யாவுடைய ஒரு எலைட் ஸ்பெஷல் ஃபோர்ஸான ரோசியா ஸ்பெஷல் ஃப்ளைட் ஸ்குவாடன். இதில் இருக்கக்கூடிய விமானிகள் எல்லாமே ரொம்பவும் தேர்ந்தெடுக்கப்பட்ட, அதே மாதிரி ரொம்பவும் லாயலாக இருக்கக்கூடியவங்க. இது கிரெம்லினோட ரஷ்யாவுடைய டாப் லீடர்ஷிப் மட்டுமே அவசர காலத்துக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு விமானம். இது ஒரு கிரைசிஸ் டைமில் அணு ஆயுத போருக்கான சமயத்தில் கமாண்ட் பிளாட்ஃபார்மாக இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான விமானம். இப்போ இந்த Tu-214PU அப்படின்றது கமாண்ட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரஷ்ய வார்த்தையிலேருந்து மருவி அதை ஷார்ட் ஃபார்மாக கொண்டு வந்து பியூன்னு வச்சுருக்காங்க. இது ஒரு ஹார்டன்டான என்கிரிப்டட் கம்யூனிகேஷன். யாராலையுமே இந்த கம்யூனிகேஷனை இன்டர்ஃபோர்ட் பண்ண முடியாது. ஒரு ஸ்ட்ராங்கான எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஷீல்டு அப்படின்றது இருக்குது. இது ஒரு அணு ஆயுத போருக்கு போது கமாண்டை கண்டினியூ பண்ணுறதுக்கு, அந்த நாட்டோடைய அரசியல் மற்றும் இராணுவ தலைமை அந்த போரை அதுக்கு பிறகு நடத்துறதுக்கான ஒரு மிக முக்கியமான விமானம். இதை தான் ஜென்ரலாக டூம்ஸ்டே பிளேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விமானத்தோடைய ஃப்ளைட் பாத் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹோஸ்டைல் ஏர் ஸ்பேஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணி காஸ்பியன் கடல் வழியாக ஈரானை சேர்ந்துருக்கிறத நம்ம பார்க்குறோம். இதில் ரொம்ப என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சோவியத் காலத்தில் இருக்கக்கூடிய IL-70 நம்மளும் இந்த விமானத்தை பயன்படுத்துகிறோம்.
இதுவுமே வந்து இப்போ ஈரானில் வந்து லேண்ட் ஆயிருக்கு அப்படின்றதும், ஒருவேளை ஈரானில் ஏதோ ஒரு அணு ஆயுத சோதனை தான் நடந்திருக்கா அப்படின்ற ஒரு சந்தேகத்தையும் வந்து எல்லாருமே எழுப்புறாங்க. ஏன்னா இந்த டூம்ஸ்டே பிளேன் அப்படின்றது அணு ஆயுத தாக்குதலுக்கு பிறகு ஒரு நாடு இயங்குறதுக்காக வடிவமைக்கப்பட்டது. இந்த பிளேனை ஜென்ரல் பர்பஸுக்கோ இல்லை புத்தின் அவர்கள் போகிறதுக்கோ கூட ஜென்ரலாக வந்து பயன்படுத்த மாட்டாங்க. ஆனால் TU-214PU அப்படின்றது இங்கே லேண்ட் ஆனது ஃப்ரைட் ரேடார்லேருந்து ஆசென்டில்னு சொல்லக்கூடிய ஓப்பன் சோர்ஸ் இன்டெலிஜென்ஸில் எல்லாமே இதை வந்து கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இப்போது இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜிக் கான்டெக்ஸ்ட் என்ன? இந்த பிளேன் அப்படின்றது ரஷ்யா ஈரான் உறவை விட ஒரு எக்ஸ்ப்ளோசிவான ஒரு மிக முக்கியமான தருணமாக நம்ம பார்க்குறோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28ஆம் தேதி பிப்ரவரி அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஆப்ரேஷன் எஃபிக் ஃபியூரி மற்றும் ஆப்ரேஷன் ரோரிங் லயன் அப்படின்ற பேரில் ஈரான் மீது தாக்குதல் ஆரம்பிக்கிறாங்க. அதன் பிறகு 12 நாடுகள் கிட்டத்தட்ட இந்த தாக்குதலுக்கு ஒன்று அடுத்தது உள்ளாகிறன்றதை பார்த்தோம். ஒரு ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் கிரைசிஸ் நம்மளோட கிச்சன் வரைக்கும் வந்து நம்மளை பாதித்ததை நம்ம எல்லாருமே பார்த்தோம். இப்போ இந்த இடத்துல தான் ட்ரம்ப்பு மற்றும் ஈரானுடைய அதிபர் மசூத் பெஸ்கியான் அவர்கள் 17ஆம் தேதி ஜூன் ஒரு டிஜிட்டலாக சைன் பண்ணி ஒரு போர் நிறுத்தத்துக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை வந்து கையெழுத்திடுறாங்க. அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை ஈரான் மீறின பிறகு அமெரிக்கா நடத்திய தாக்குதல், பதிலுக்கு ஈரான் தாக்குதல் நடத்தி 3 சுற்று 2 பேரும் மாறி மாறி தாக்கி குவைத், பஹ்ரைன், ஜோர்டான், ஒமான், UAE மற்றும் கத்தார் இந்த 6 நாடுகளும் இந்த போரில் இன்வால்வ் ஆகி மீண்டும் இவங்க தாக்கப்படுறாங்க அப்படின்றத பார்க்குறோம். இப்போது இந்த போர் நிறுத்தத்தில் எனக்கு எந்த விதமான ஒரு நம்பிக்கையும் இல்லை, இட் இஸ் அ ட்ராஷ் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டாரு ட்ரம்ப் அவர்கள். இப்போ நம்ம இதில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு கேலிபிரேட்டடான ஜியோ பொலிட்டிக்கல் சிக்னல். இது உண்மையாகவே அங்கே அணு ஆயுதம் சோதனை செஞ்சாங்களா? இன்றைக்கி இருக்கக்கூடிய உலகத்தில் இருக்கக்கூடிய சேட்டலைட் மற்றும் சென்சஸ்லாம் வச்சு ஒரு அணு ஆயுத சோதனையை ரகசியமாக பண்ணுறது அப்படின்றது மிக மிக கடினம். பட் இது ஒரு மாஸ்கோ மற்றும் தெஹ்ரான், அதாவது ஈரான் ரஷ்யாவுக்கு உண்டான ஒரு உறவை அவங்க இன்னும் ஃபார்மலைஸ் பண்ணுறாங்க அப்படின்றது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹை லெவல் ஸ்ட்ராட்டஜிக் டெலிபரேஷனும் தெரியுது. ரஷ்யாவுடைய பிரதமர் அனுப்பிச்சி வச்சிருக்கலாம், இல்லை இராணுவ தளபதி அனுப்பிச்சி வச்சிருக்கலாம், ரஷ்யாவுடைய அதிபர் பயன்படுத்தக்கூடிய விமானத்தை கூட அனுப்பிச்சி வச்சிருக்கலாம். ஆனால் அணு ஆயுதம் தாக்குதல் அப்போ பயன்படுத்தக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜிக் விமானத்தை ஏன் அனுப்பணும் அப்படின்ற கேள்வி எழுது. ஒருவேளை அங்கே ஒரு அணுக்கதிர் வீச்சு ஏதாவது இருக்கா? ஏன்னா 2 நாளைக்கு முன்னாடி தான் அமெரிக்கா ஈரானோடைய ஒரு முக்கியமான நியூக்ளியர் ஃபெசிலிட்டியை மீண்டும் தாக்குனதா செய்திகள் வந்துச்சு. அதுக்கான சேட்டலைட் இமேஜரிஸுமே பொதுத்தளத்தில் வந்ததை நம்ம பார்த்தோம். ஸோ ஒருவேளை லீக்கேஜ் ஏதாவது இருந்ததுன்னா அந்த இடத்துல சேஃபாக இறங்கணும் அப்படின்ற போது இந்த விமானத்தை பயன்படுத்தி தான் இறங்க முடியும். இப்போது ஒரு மிக முக்கியமான டிஃபென்ஸ் அவுட்லெட், ஸ்வீடன் நாட்டை சேர்ந்த ஒரு டிஃபென்ஸ் அவுட், அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உதவுறது அப்படின்றது வெறும் எக்ஸ்தலத்தில் ஒரு ஆதரவாக அறிக்கை விடுறதோ இதுவோ தாண்டாமல் இந்த இடத்துல நாங்கள் உதவி செய்யறதுக்கு முற்படுறோம், இல்லை குறிப்பிட்ட சில ரகசியமான இராணுவ தளவாடங்களை இவங்க இதில் அனுப்பிச்சிருக்கலாம் அப்படின்ற செய்திகளுமே வருது. இப்போ இன்ஸ்டியூட் ஆஃப் ஸ்டடி ஆஃப் வார் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரான் இப்போ இயங்கிக்கிட்டு இருக்கிறது குறிப்பாக கெரான் 2 டைப் ட்ரோன்ஸ். இதை இப்போ ஈரானுக்கு அதிக லெவலில் கொடுத்துட்டு இருக்கிறது ரஷ்யா தான். 2 நாடுகளுமே அமெரிக்காவுடைய ஒரு நட்பு நாட்டோட போரில் இருக்கிறத நம்ம தெளிவாக பார்க்க முடியுது. கூடவே மெடிசன், ஃபுட்டு இது எல்லாமே காஸ்பியன் கடல் வழியாக இங்கே அனுப்பிச்சிட்டு இருக்கிறதாகவும், அதே மாதிரி ஈரானுக்கு இப்போ வரைக்கும் S-400 டிஃபென்ஸ் சிஸ்டத்தை ரஷ்யா கொடுக்கல. பட் அந்த லிமிட்டை இப்போது வந்து இவங்க எடுப்பாங்களா, S-400 கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்றதையும் பார்க்குறோம். அதே மாதிரி சாலிடான இன்டெலிஜென்ஸ் சப்போர்ட்டை ஈரானுக்கு ரஷ்யா கொடுக்குறாங்கன்றது மட்டும் உறுதியாகுது. ஏன்னா குவைத் மற்றும் பஹ்ரைனில், ஈவன் ஜோர்டனில் இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய மிலிட்ரி பேஸ், குறிப்பாக அந்த மிலிட்ரி பேஸில் இருக்கக்கூடிய கமாண்ட் போஸ்ட் மற்றும் அங்கே இருக்கக்கூடிய ஹேங்கரை குறி வச்சு தாக்கணும் அப்படின்னா அதற்கு சேட்டலைட் தொழில்நுட்பம் இல்லாமல் இதை செய்யவே முடியாது. இந்த சேட்டலைட் தொழில்நுட்பத்தை வச்சிருக்கக்கூடியது 2 நாடுகள் தான் ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய நாடுகள். ஒன்று சைனா, இன்னொன்று ரஷ்யா. இப்போ ரஷ்யா தான் இதை வந்து அதிகமாக கொடுக்குற. வெறும் சேட்டலைட் இமேஜரி மட்டும் இருந்தால் பத்தாது, இந்த மிசைல் ட்ரஜெக்டரிக்கான ப்ரோக்ராமிங்கில் இருந்து அதை எப்படி செயல்படுத்தணும்னு சொல்லி பல தொழில்நுட்பங்கள் அது இருக்குது. இந்த இடத்துல ரஷ்யா வந்து இந்த சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது அமெரிக்கா சைடில் வச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான பாயிண்ட்டு. இப்போது ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸில் இந்த பிரச்சனை போயிட்டுருக்கு.
இது மீண்டும் ஒரு எஸ்கலேஷன்ல ஒரு லெவல் 3 அளவுக்கான ஒரு மேட்ரிக்ஸ் இங்கே போயிட்டு இருக்கும்போது இந்த விமானம் கிட்டத்தட்ட எல்லாரையுமே ஒரு உத்து பார்க்கக்கூடிய ஒரு தருணமாக வச்சிருக்குதுன்றத நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஏன்னா இப்போ ஒரு அனாலிசிஸ் படி எடுத்தோம் அப்படின்னா, ஒருவேளை இதை ஓவர் ரீட் பண்ணுறோமோ, அணு ஆயுதத்துக்கு தாக்குதலுக்கு பிறகு பயன்படுத்த வேண்டிய விமானத்தை இப்போ எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா ஒருவேளை கசிவு இருக்கா, இல்லை அங்கே இருக்கக்கூடிய யுரேனியத்தை வந்து ரஷ்யாவுக்கு எடுத்துகிட்டு வராங்களா, இல்லை சீக்ரெட்டாக வேறு சில ஆயுதங்களை ரஷ்யா அங்கே கொடுக்குதா, இல்லை ஒரு ஜியோ பொலிட்டிக்கலாக இது வந்து வெறும் ஒரு சிக்னலிங்கா, இது பார்ட்னர்ஷிப் உற்ற நண்பன் எங்களுடைய ஒரு நம்பர் 1 விமானத்தையே நாங்கள் அனுப்பிச்சி வைக்கிறோம் அப்படின்னா, இந்த போர் சூழலில் அமெரிக்கா ஏற்கனவே ஒரு மெசேஜை கொடுத்ததை நம்ம பார்த்தோம். ட்ரம்ப் வந்து கொடுத்தாப்புல 1 வருடம் வரைக்கும் ஈரான் மேலே நாங்கள் யுத்தம் தொடருவோம் அப்படின்றது, இந்த 1 வருடத்துக்கு உங்களுக்கு துணை நிற்கிறதுக்கு நாங்கள் நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி ரஷ்யா ஒரு மெசேஜ் கொடுக்குதா அப்படின்றதா இங்கே இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பாயிண்ட். இப்போ ஜென்ரலாக ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யா மற்றும் இஸ்ரேலுக்கு உண்டான உறவு என்ன? அந்த காலகட்டங்களில் ஜெர்மனியர்கள் குறிப்பாக ஹோலோகாஸ்ட் அப்போ ஹிட்லருடைய நாசி படைகள் யூதர்களை கொன்று குவிச்சிட்டு இருக்கும்போது அந்த நாசி படையை வீழ்த்தினதில் அன்னைக்கு இருந்த சோவியத்துக்கு ஒரு பெரும் பங்கு இருக்குது. அதை வந்து உலக வரலாற்றில் யாருமே மாற்றி எழுதவே முடியாது, மறக்கவும் முடியாது. 3 கோடி ரஷ்யர்கள் அதில் வந்து கொல்லப்பட்டாங்க உலகப்போர் 2ல். ஒன்று அவங்களோட நாட்டை அவங்க காப்பாற்றுறதுக்கு அப்படின்றது இருந்த போதும், இன்னொரு பக்கம் ஜெர்மனியை கிழக்கிலிருந்து அன்னைக்கு இருந்த ரஷ்ய படைகள் வந்து தாக்குனதுனால தான் இந்த இடத்துல ஒரு போர் அப்படின்றது முடிவுக்கு வருது. ஜெர்மனி, கிழக்கு ஜெர்மனி, ஈஸ்ட் ஜெர்மனின்னு பிரிஞ்சது, கேபிட்டலிஸ்ட் கம்யூனிஸ்ட்னு பிரிஞ்சதெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ இந்த இடத்துல ஆரம்பிச்சு இன்னி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜியோ பொலிட்டிக்கலாக நிறையா மாறி இருக்கு. அமெரிக்காவும் ஈரானும் ஒரு காலத்தில் நெருங்கிய நட்பு நாடாக இருந்தாங்க. அதை விட நட்பு நாடாக இஸ்ரேலும் ஈரானும் இருந்தாங்க. ஹயத்துல்லா அலி கமேனி அவர்கள் தலைமையேற்ற பிறகு, ஒரு இஸ்லாமிக் ரெஜிம் அங்கே டேக் ஓவர் பண்ண பிறகு அந்த உறவு வந்து ஸ்பிளிட் ஆகுது. எதிரிகளாக இருந்தவர்கள் நண்பராகிறாங்க. ஒரு பக்கம் ஈரானும் ரஷ்யாவும் ஒன்று சேர்றாங்க. நண்பர்களாக இருந்தவர்கள் எதிரியாகிறாங்கன்ற ஒரு புது ஜியோ பொலிட்டிக்கல் சினர்கள் இருக்கும். ஆனால் குறிப்பாக இஸ்ரேல் பற்றி நீங்கள் ரஷ்யாட்ட கேட்டாலும் சரி, ரஷ்யாவை பற்றி இஸ்ரேல்கிட்ட கேட்டாலுமே ஈரானுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க, இல்லை இவங்க வந்து அமெரிக்காவுக்கு கைப்பயவே செயல்படுறாங்க, இந்த அளவுக்கு தான் இந்த குற்றச்சாட்டுகள் இருக்குமே தவிர வெறுப்பு அப்படின்றது கிடையாது. ஏன்னா ரஷ்ய மொழி பேசக்கூடிய யூதர்கள் கணிசமான பேர் ரஷ்யாலையும் இருக்கிறாங்க, இஸ்ரேலையும் இருக்கிறாங்க அப்படின்றத பார்க்கணும். ஸோ இது வந்து இஸ்ரேலுக்கு எதிரான ஒரு நடவடிக்கையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. பட் ஒரு சைக்காலஜிக்கலாக ஜியோ பொலிட்டிக்கல் பெர்ஸ்பெக்டிவில் ஒரு நாடு இப்போ என்ன பண்ண போகுது, ஒருவேளை இங்கே அணு ஆயுத சோதனைகள் ஏதாவது நடத்துகிறாங்களா, இல்லை இந்த விமானத்தை பயன்படுத்தி உள்ள ஏதாவது ஒரு புது ஆயுதத்தை வந்து இப்போ ஈரானுக்கு கொடுக்குறாங்களா அப்படின்ற எல்லா கேள்வியுமே எழுது. ஈரான் இதை பற்றி வாயவே திறக்கலை. நாளைக்கு ஒருவேளை இதை பற்றி அவங்க ஓப்பனாக பேசினாங்க அப்படின்ற போது அந்த பேச்சில் அவங்க என்ன பொலிட்டிக்கல் மெசேஜிங் கொடுக்குறாங்கன்றதை பொறுத்து இதை மீண்டும் ஆய்வு செய்யலாம். பட் ரொம்ப ரொம்ப ஒரு அன்யூஷுவலான மூவ் டூம்ஸ்டே ஏர்கிராஃப்டை இந்த சமயத்தில் பறக்க வர்றது. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றது உங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த்.